பஞ்சாபின் முதல் தலித் முதலமைச்சராக சரண்ஜித் சிங் பதவியேற்றுக் கொண்டார். பஞ்சாப் முதலமைச்சராக இருந்த அமரிந்தர் சிங் சனிக்கிழமை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து சண்டிகரில் நடைபெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் சரண்ஜித் சிங் சன்னி புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை நேரில் சந்தித்த சரண்ஜித் சிங் எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்ததை வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இந்த நிலையில் ராஜ்பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சரண்ஜித் சிங்கிற்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விவசாயிகளுக்கான மின்சாரம் மற்றும் நீர் பயன்பாட்டு கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். अपने कर्तव्यों वफादारी अते शुद्ध अंतःकरण निभावांगा अते मैं पे இதேபோல் சுக்ஜிந்தர் ரந்தாவா மற்றும் ஓபி சோனி ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவர் நவ்ஜோத் சிங் சித்து ஆகியோர் கலந்து கொண்டனர். புதிய முதலமைச்சர் சரண்ஜித் சிங்கிற்கு ராகுல் காந்தி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிய அமரிந்தர் சிங் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. பஞ்சாபின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள சரண்ஜித் சிங்கிற்கு பிரதமர் மோடி தனது வாழ்த்துக்களை கூறியுள்ளார். பஞ்சாப் மக்களின் மேம்பாட்டிற்காக பஞ்சாப் அரசுடன் தொடர்ந்து பணிபுரிவோம் என்று மோடி கூறியுள்ளார். பொறியியல் உள்ளிட்ட தொழிற்படிப்புகளில் 7.5% இடஒதுக்கீட்டில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளில் செய்தி வெளியான நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் தொழிற்படிப்புகளில் சேருவதற்கான 7.5 விழுக்காடு முன்னுரிமை ஆணையை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த திட்டத்தின் மூலம் பயனடையும் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அப்போது பேசிய முதலமைச்சர், இந்த நிகழ்ச்சிக்கு வரும் முன்பு 7.5 விழுக்காடு ஒதுக்கீட்டில் பயில இருக்கும் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாமல் இருப்பதாக தொலைக்காட்சியில் கண்டதாக தெரிவித்தார். ஒரு மாணவர் பேட்டியை கேட்குறாங்க. அந்த மாணவர் பேட்டி சொல்ற, என்னுடைய படிப்பை எப்படி முடிக்க போறேன் அப்படிங்கிற கவலை தெரிவிச்சு, மாணவர் மட்டும் இல்லை, ஒரு மாணவியும் சொல்றாங்க. அவருடைய பெற்றோர்கள் மட்டும் இல்லை, அவருடைய கவலைகளையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தாயுள்ளம் கொண்ட அரசாக நம்முடைய அரசு இப்போ திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கோரிக்கை கேட்டுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். முன்னதாக கலந்தாய்வுக்கான தொகையை கூட செலுத்த முடியாத நிலையில் உள்ளதாக நியூஸ் 18 தமிழ்நாடு ஒளிபரப்பிய செய்தி தொகுப்பில் அரசு பள்ளி மாணவர்கள் முறையிட்டிருந்தனர். அதனால் கல்வி கட்டணத்தை அரசே செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்திருந்தனர். அந்த மாணவர்களின் கோரிக்கையே தனது உரையில் முதல்வர் சுட்டிக்காட்டியிருந்தார். தமிழகத்தில் பள்ளிக்கல்வி பயிலும் 1,31,00,000 மாணவர்களில் 34% அரசு பள்ளிகளில் பயில்கின்றனர். ஆனால் தொழில்முறை படிப்புகளில் குறைவாக உள்ள அரசு பள்ளி மாணவர்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கும் நோக்கில் அப்படிப்புகளில் அவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கலந்தாய்விற்கான கட்டணமான 5,000 ரூபாயை செலுத்துவதே பெருங்கஷ்டமாக இருக்கும் நிலையில் அரசு கல்லூரிகளில் 25,000 ரூபாய், தனியார் கல்லூரிகளில் 80,000 ரூபாய் வரையிலான ஆண்டு கட்டணத்தை எப்படி செலுத்துவது என அரசு பள்ளி மாணவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆமாம், 2 பேருமே டெய்லி வேஜஸ் தான். ஸோ அதனால் அவங்களால 5,000 பேமெண்ட் பண்ணிட்டுலாம் மறுபடியும் காலேஜ் ஃபீஸ்லாம் கட்ட முடியாது. ஸோ அதனால் திரு முதலமைச்சர் ஐயா அவர்கள் நீட்டுக்கு எப்படி போராடி ஃபீஸே இல்லாமல் வாங்கி கொடுத்தாரோ காலேஜெல்லாம், அதே போல் இன்ஜினியரிங்க்கும் கவுன்சிலிங் ஃபீஸ் இல்லாமல், காலேஜ் ஃபீஸ் இல்லாமல் எங்களுக்கு கொஞ்சம் சலுகை கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னை போல கிராமத்தில் படிச்சுட்டு வர மாணவர்கள் எப்படி இந்த மாதிரி கவுன்சிலிங் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டுவாங்கன்னு தெரியல. இந்த கவுன்சிலிங் ஃபீஸும் காலேஜ் ஃபீஸும் எங்களுக்கு ஒரு தடையாக இருக்குது. முதல்வர் ஐயா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஏழை மாணவர்களுக்கு கவுன்சிலிங் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எதுவும் இல்லாமல் இருக்குமாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களின் கோரிக்கையை தாயுள்ளத்துடன் ஏற்றதாக கூறியுள்ள முதலமைச்சர், தொழிற்படிப்புகளில் 7.5% ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களின் கல்வி கட்டணம், கலந்தாய்வு கட்டணம் உட்பட அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்கும் என்று அறிவித்தார். இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் தொழில் படிப்புகளில் கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்கள் மற்றும் அவருடைய பெற்றோர்கள் மனம் மகிழக்கூடிய வகையில் ஒரு செய்தியை, ஒரு அறிவிப்பை மகிழ்ச்சியோடு நான் வெளியிட காத்திருக்கிறேன்.
அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு பள்ளிகளில் படித்து 7.5% இடஒதுக்கீடு மூலம் தொழிற்கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுடைய கல்விக்காக கூடிய செலவு, கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், ஏன் கலந்தாய்வு கட்டணம் உள்ளிட்ட அனைத்தையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ள முன்வந்திருக்கிறது என்பதால். இதைத் தொடர்ந்து 7.5% உள்ஒதுக்கீட்டில் பொறியியல் படிப்புகளில் சேர்ந்த மாணவர்கள் 50 பேருக்கு சேர்க்கை ஆணைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேர்க்கை ஆணையை வழங்குகிறார். அடுத்ததாக மாணவர் தரணீஸ்வர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேர்க்கை ஆணையை வழங்குகிறார். அடுத்து மாணவர் கணிதரனுக்கு சேர்க்கை ஆணை வழங்கப்படுகிறது. இன்ஜினியர் கட் ஆஃப் மார்க் வந்துங்க சார் 192.275 சார். கவர்மெண்ட் வந்து இந்த 7.5% இடஒதுக்கீடு வந்து இன்ஜினியரிங் இதில் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்ததுனால எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிருக்குதுங்க சார். இசிஇ டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்குறேங்க சார். என்னுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்கில் போயிருந்தால் இந்த சீட் கிடச்சிருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமாக தாங்க சார் இருக்குது. ஆனால் இந்த 7.5 இடஒதுக்கீடு இருக்கிறதுனால எனக்கு இந்த சீட் கிடச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க சார். 7.5% இல்லைன்னா நாங்களும் ஏதாவது ப்ரைவேட் காலேஜில் அதிக ஃபீஸ் கட்டி படிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ எனக்கு இது ப்ரைவேட் காலேஜ் தான் இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல லெவலில் இருக்க காலேஜ் ஈஸியாக எனக்கு கிடச்சிது. அப்புறம் இது போய் சேர்ந்துட்டு ஃபீஸ் கட்டி படிக்கிறது கொஞ்சம் காசு அதிகமாக செலவாகிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஃபீஸு கவர்மெண்ட்டே எடுத்துனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்ஜினியரிங் காலேஜுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. முதலமைச்சர் ஐயா அவர்கள் மூலயமா வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் அண்ட் தென் ப்ரைவேட் காலேஜஸ்க்குமே ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஃபீஸே இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப மிகப்பெரிய சலுகை அது. எங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட் காலேஜஸே கிடைக்குமா அப்படின்றது எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது. 7.5% இடஒதுக்கீட்டில் தொழிற்படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கான கலந்தாய்வு கட்டணத்தை அரசே செலுத்தும் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட தொகையை உடனே திரும்ப அளிக்க உத்தரவிட்டுள்ளதாக தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் கூறியுள்ளது. பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு 5,000 ரூபாயும் பட்டியலின மாணவர்களுக்கு 1,000 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்பட்டிருந்த நிலையில் அவை திரும்ப அளிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல்வேறு செய்திகளை சிறிய இடைவெளிக்கு பிறகு காணலாம்.